சீமான் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல நேத்து பேசியிருக்காருங்க. என்ன பேசியிருக்காருன்னா, நீ திராவிட பொங்கல் தான்டா வைப்ப, நான் அந்த திராவிடத்துக்கே பொங்கல் வைப்பேன்டா அப்படின்ட்டு திமுகவை பயங்கரமா விமர்சிச்சு பேசியிருக்காரு. திமுகவை விமர்சிச்சு பேசியிருக்காருன்னு சொல்றத விட ஐயா சிஎம் மு.க.ஸ்டாலின் அவர்களை பத்தி தான் கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு என்னென்ன பரிசு பொருட்கள் தரப்போகிறோம், எவ்வளோ பணம் தரப்போகிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வேர்டை சீமான் அவர்கள் எடுத்துட்டாரு. ஸோ அந்த ஒரு வேர்டை முன் வச்சுட்டு அவர் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, ஏண்டா நீ திராவிட பொங்கல் வைப்பியா, நீ திராவிட பொங்கல் வைப்பினா நான் அந்த திராவிடத்துக்கே பொங்கல் வைப்பேன்டா. நீ ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் சிஎம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் வச்சா, நான் பிரபாகரன் அவர்களுடைய மகன், அவரோட வழியில வந்தவன், நான் அந்த திராவிடத்துக்கே பொங்கல் வைப்பேன்டா அப்படின்ட்டு ஆவேசமா அந்த ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காருங்க. ஆக்சுவலி அவர் எப்பவுமே தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்களை பத்தி தான் ஆவேசமா பேசிட்டு இருந்தாரு. தற்போது தளபதி விஜய் அவர்கள் படம் சம்பந்தமான விஷயங்களை அவர் உள்ள நுழைஞ்சு அங்கே ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஆகட்டும், அதனுடைய ப்ரொமோஷன் பணிகளாகட்டும், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் கூட டிவிக்கோட ஜாயின் பண்ணியிருக்காரு. அது போக சில முக்கிய புள்ளிகளாக ஜாயின் பண்ணுறதாகவும் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவர் பிஸி ஆகிட்டாரு. ஸோ அதனால் சீமான் அவர்கள் தற்போது தளபதி விஜய் அவர்களை விட்டுட்டு டிஎம்கே பிடிச்சிட்டாரு போல. இப்போ எந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த பொதுக்கூட்டத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்த சில பொதுக்கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை தான் சீமான் அவர்கள் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. சரி மக்களே, சீமான் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஐயா சிஎம் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக விமர்சித்து ஒரு பேச்சை ஆவேசமாக பேசியிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் சந்திப்போம்.